22, 23 வாக்குலன்னு வச்சுக்கோங்க. இந்த பீரியட்ல அதன் பிறகாக அவருடைய கம்பெனிகள் ஒரு 50 கம்பெனிக்கு மேல பிரைவேட் லிமிடெடா வச்சிருக்காரு. அதுல ஒரு 23 கம்பெனிகளில் ஒரே நாளில் அவருடைய மகள் டெய்சி மார்டின் நுழைக்கப்படுகிறார் டைரக்டராக. அதிலிருந்து ஒரு 2 மாதம் கழித்து திரு ஆதவ் அர்ஜுனா விசிகால போய் சேர்றார். ஸோ நேரடியாக அவருக்கு கம்பெனிலாம் வைக்க வேணாம் அவர் பேர்லன்ட்டு மனைவி எத்தனையிலையும் கொண்டு போயிட்டு அவர் அங்கே போய் சேர்றார். அங்கே அதாவது அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு இது திரு முன்னாள் சூப்பர் முதல்வராக இன்னைக்கு என்ன சொல்றது சபரீசன் சாரும் இவரும் நெருங்கிய ஃப்ரெண்ட்ஸு. கிட்டத்தட்ட பிரசாந்த் கிஷோர் பாண்டேயை சபரீசனுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணதே ஆதவ் அர்ஜுன். ஸோ அதை பண்ணி ஐபேக்குடைய சென்னை நிறுவனத்தை முதல்ல நிறுவி அதையோடு இயங்கிக்கிட்டு அதுக்கு ஈக்குவலண்டா பெண் நிறுவனத்தை ஆரம்பிச்சு அதோட சேர்ந்து இவரும் வாய்ஸ் ஆஃப் காமன் ஒன்று ஆரம்பிச்சிட்டார். திரு விஜய் அவர்கள் பதவி ஏற்க வந்த காரே வாய்ஸ் ஆஃப் காமன் பேர்ல ரிஜிஸ்டர் ஆச்சுன்னு வந்துச்சு.